டிக்டாக்ல வீடியோஸ் போட்டதன் மூலியமா பிரபலமானவங்க தான் ரசிகனின் ரசிகன் மணி அண்ட் கனியை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து கப்பலா போடுற வீடியோஸ்க்குன்னே ஒரு தனி ஃபேன்ஸ் இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்க நிலையில கொஞ்ச நாள் முன்னாடி தான் மணி அண்ட் கனி 2 பேருக்குமே டிவோர்ஸ் ஆயிருந்துச்சு. மணி தனுஷாவை இப்ப கல்யாணம் பண்ணிக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி தான் மணி தனுஷாக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு. இப்ப நவம்பர் 10ஆம் தேதி, அதாவது நாளைக்கு மணி அண்ட் தனுஷாக்கு கல்யாணம் நடக்க போகுது. இப்படி இருக்க நிலையில கனி அவங்க இன்ஸ்டாகிராம்ல இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்துல இருக்க ஃபயர் சாங்க வச்சு கனி அண்ட் ஸ்ரீதர் இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்தா நிறைய பேர் மணி அண்ட் தனுஷா கல்யாணம் பண்ணிக்க போறனால தான் இப்ப இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கீங்களா, மணி அண்ட் தனுஷா தாக்கப்பட்டார், அந்த மாதிரி எல்லாம் நிறைய கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கனி இப்ப பதில் சொல்ற விதத்துல அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிறைய பேர் ஃபீல் பண்றீங்களா அப்படி இப்படின்னு டிஎம்ல வந்து கேக்குறீங்க. அது மட்டும் இல்லாம நான் போட்ட வீடியோவை யார் கூடவோ கம்பேர் பண்ணி பேசுறீங்க. நான் இப்ப இல்ல எப்பவுமே யார பத்தியும் பிளேம் பண்ணியோ யாருக்காகவும் போட மாட்டேன். அப்படித்தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அகைன் சொல்றேன், நான் போடுற வீடியோ எனக்கு பண்ணணும் தோணி பண்றது, யாருக்காகவும் இல்லை. அண்ட் நான் இனியாச்சும் நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் விடுங்க. அண்ட் இவ்வளோ பேர் டிஎம் பண்ணுவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று. லவ் யூ ஆல். அண்ட் அகைன் சொல்ற, யாரை பத்தியும் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே எமோஷ்னலா ஷேர் பண்ணியிருக்காங்க. மணி அண்ட் தனுஷாக்கு நாளைக்கு கல்யாணம் நடக்க போகிற நிலையில கனி இப்ப இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்காங்க. மணி அண்ட் தனுஷாக்கு நம்மளோட சேனல் சார்பா விஷஸ் சொல்லிக்கலாம். உங்களோட விஷஸை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.